வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸில் ஃப்ராக்ஷன் ஆஸ் அ ஆப்ரேஷன் ஆஃப் ஆஃப். ஃப்ராக்ஷன்னாலே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஹோல் பார்ட்டில் நம்ம எடுக்கிற டிவிஷன்ஸு. ஸோ இதில் வந்து ஹாஃப் போட்டால் எப்படி அந்த ஃப்ராக்ஷனை நம்ம சொல்ல போகிறோம். ஹாஃப் ஆஃப் ஒன், அதாவது 1/2 ஆஃப் 1. இப்போ ஒரு போர்ஷன் இருக்குது, இது வெறும் 1. இதில் ஹாஃப் எடுக்கிறேன்னா கரெக்டாக அந்த 2 அதை டிவைட் பண்ணியிருக்கேன், 1 போர்ஷன் ஷேடட். இதுதான் ஹாஃப் ஆஃப் 1. ஸோ ஹாஃப் ஆஃப் 1 என்ன இருக்கும், 1/2. அப்போ 3க்கு 1/2னா இப்போது 3 இருக்குது. இதில் 1/2 எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதை 3 1/2னா என்ன அர்த்தம், இதில் ஃபுல்லாக இருந்திருக்கணும், இதில் ஒரு ஹாஃப் இருக்கணும். ஸோ 3/2 ஒரு ஃபுல் ஷேடட் போர்ஷன் இருக்கும், இதில் ஒரு ஹாஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும், 3/4 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 1/5 ஆஃப் 20னா, இப்போ 20 சாக்லேட்ஸோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1/5 எடுக்க போகிறோம். அப்போனா 1/5 இன்ட்டு 20, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஸோ 4 கிடைக்கும். லைக் என்ன சொல்கிறது, ஒரு 20 ஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 5ஆக பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும், 4 எடுப்பீங்களா, அதில் 1/4 மட்டும்தான் எடுக்கிறோம் அப்படின்னா அது 4. புரியுதா? 5 போர்ஷன்லேருந்து 1 போர்ஷன் எடுக்கிறோம். இப்போது 3/3 எடுக்கிறோம் அப்படின்னா இது எப்படி எடுக்கிறோன்னா, அதோட 1/2 எடுக்கணும். ஃபஸ்ட்டு 3 அப்போ நம்ம வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்போ 1.5 1.5ன்னு இருக்கும். இதில் 1.5 எடுக்கிறோம், அதான் 1.5ன்னு வரும். அதை 3/2ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 1/2 ஆஃப் 16, அது 8. அப்போ 16 ஃபஸ்ட்டு 2 ஆஃபாக எடுத்துகிட்டு அதில் 1 போர்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது 8 தான் வரும். அதை தான் எழுதுகிறாங்க. ஸோ அப்போ 1/2 ஆஃப் 10ன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணி டேரெக்டாக எடுத்துக்கலாம். நியூமினேட்டர் டினாமினேட்டர் தான் கட் பண்ணணும், அதில் கவனமாக இருக்கணும். கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ 1/4 ஆஃப் 16னா நியூமினேட்டர் டினாமினேட்டர் கட் பண்ணணும். 4 4s are 16, 4. 2/5 ஆஃப் 25னா 2 5s are 10. அவ்வளோதான்.